ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேயில் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் தான், அதுவும் குயின் கெஸ்ஸிங் சேனல் தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஸோ நான் முடிஞ்ச வரை டியர் கெஸ்ஸிங் வந்து நான் ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டியர் கெஸ்ஸிங் நைட்டே கொடுத்தாலும் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற டியர் கெஸ்ஸிங் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்லவே வேண்டாம். டியர் கெஸ்ஸிங் வந்து நமக்கு சூப்பராக போகுது. ஸோ நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் டியர் கெஸ்ஸிங் வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்க லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்துடும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் முடிஞ்ச வரை டியர் கெஸ்ஸிங் வந்து ரெகுலராக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கான கேள்வி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் கூட வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிம்பிள் பேட்டர்ன், ஓகேங்களா, ஒரு ஈஸி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேட்டர்ன் கெஸ்ஸிங் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாளாக பேட்டர்ன் கெஸ்ஸிங் கொடுக்கறதில்ல. ஸோ பேட்டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லா பேட்டர்ன் கரெக்டாக வந்தது அப்படின்னு நம்ம ரெகுலராகவே பேட்டர்ன் கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் கெஸ்ஸிங் பார்க்கலாம். முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஒரு பேட்டர்ன் கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கால்குலேட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 906. இந்த ரிசல்ட்டை வச்சு நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வரும் அப்படின்றத ஒரு சின்ன கால்குலேட்டில் பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக எடுத்திருக்கேன் கால்குலேட். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா நம்பரை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அக்ஷயா கம்பெனி. நாளைக்கு அக்ஷயா கம்பெனி 669 இவங்களோட ரிசல்ட்டு தான். ஸோ இந்த ரிசல்ட்டாக 906 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று வந்து வீடியோ கொடுக்கல, வீடியோ வந்து போட முடியல. ஸோ வீடியோ போட்டிருந்தா அப்படின்னா ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன், வீடியோ போட டைம் இல்லை. ஸோ அதனால் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச வரை ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ட்ரா நம்பர் அக்ஷயா கம்பெனி. ஸோ டேட் பார்த்திங்கன்னா 22 அக்ஷயா கம்பெனி 669. இந்த ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரா நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 788 இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் 434 இருக்குது. ஸோ டபுள்ஸுன்றது வருது. ஸோ நாளைக்கு ஒரு டபுள்ஸ் கொண்டு வந்தாலும் வரலாம். எதுக்கும் ABBCSக்கு 002 99 வரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த போர்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சரியாக தெரியல. எந்த போர்டுக்கு வேணாலும் வரலாம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் எந்த போர்டுக்கு வருதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டபுள்ஸ் வந்தால் வரலாம் நாளைக்கு. ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த 2 ட்ரா நம்பரையும் மேட்ச் பண்ணி கூட ரிசல்ட்டு கொண்டு வரலாம். அதனால தான் இந்த ட்ரா நம்பரையும் எழுதி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்னுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேட்டர்ன், அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த 2016, 2019, 2021 இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அப்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சின்ன பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 441 906 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். 441 பெருக்கல் இன்றைக்கி ரிசல்ட்டு 906. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க. பெருக்கல் பேட்டர்னில் வகுத்தல் பேட்டர்ன். ஓகேங்களா? வகுத்தல் போட்டுக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். வகுத்தல் பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. 441 பெருக்கல் 906. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ணலை. இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? பிரித்து இந்த 3 நம்பராக பிரித்து பெருக்கல் வகுத்தல் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு பாருங்கள், கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வகுத்தல் பேட்டர்ன் போட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு இதில் பாருங்கள் 66 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 88 இருக்குது. இது எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஸோ 87 பிரிக்கலாம். ஓகேங்களா? 96 பிரிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஸோ அந்த 9 விட்டுருங்க. அதுக்கு அடுத்து உள்ள 66லேருந்து எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை ரொட்டேட் பண்ணால் டபுள்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இதே வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 66ன்றது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 6616 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 616 ஓகேங்களா. நம்ம எடுத்த பேட்டர்னில் 66ன்றது பாருங்கள் ஏசி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 444 இருக்குது பாருங்கள். இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். 2019 444 906 இந்த 617 எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ட்ரிபிள் 4 வகுத்தல் 906 ஓகேங்களா. ஸோ இதை போட்டுக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த நம்பர் கடைசி நம்பர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி பிரிக்கணுமோ உங்கள் கெஸ்டிங்கில் எப்படி நம்பர் வருதுன்னு பார்த்து நீங்கள் பிரிச்சுக்காங்க ஓகேங்களா. ஸோ டபுள்ஸுன்றது வருது. ஸோ 22 51 ஓகேங்களா 16 61 65 56. ஸோ இது எப்படி வேணால் பிரிச்சுக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 61ன்றது அதாவது இந்த 61ன்றது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கும். அதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம 61 எடுத்தோமா. ஸோ பாருங்கள் 61ன்றது ஏபி போர்டில் வின்னிங் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் ஒரு வின்னிங் வந்தது ஓகேங்களா. ஏசி வின்னிங் வந்திருக்கு. இப்போ ஏபி வின்னிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 575 இருக்குது பாருங்கள். இந்த ரிசல்ட் 575லேருந்து இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். 575 575 போட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எடுத்திங்கன்னா 83 38 66 44 டபுள்ஸ் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 83 இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ஏபிபிசிஎஸ்சியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்தது 83 செட்டு. இதில் பாருங்கள் 583 ஓகேங்களா ரிசல்ட்டு. 83ன்றது பிசி போர்டு ஒரு வின்னிங் ஓகேங்களா. ஏசி வின்னிங் ஏபி வின்னிங் இப்போ பிசி வின்னிங் எப்படி வின்னிங் வருது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் ஆல் போர்டுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 944 906 இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு வந்து பார்த்துடலாம். அதாவது ஏபிபிசிஎஸ்சி நம்பர் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சாரி. 944 வகுத்தல் 906 ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா. ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ 60 48 85 56 ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 6006 நம்மளுக்கு இந்த 60 அப்படின்றது வந்துருச்சு ஓகேங்களா. அந்த இடத்துல ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வருமானது கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸ் மேலே கூட ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 88 ரொட்டேட் பண்ண நம்ம 58. இந்த 58ன்ற நம்பர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க 04 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 56 நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 65. ஸோ 65ன்றது கொஞ்சம் டவுட்டு. 56 நம்பர் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரொட்டேட் பண்ணி 65 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சிக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் இது தான். 65 60 48 85 58 56 04 நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு சிம்பிள் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் ஆகுது அப்படின்றதால ஒரு பேட்டர்ன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த 575 906 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 575 இந்த இடத்துல ரூட் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ரூட் போட்டு ரிசல்ட் 6 நம்பர் அப்படியே போட்டுருங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் ஓகேங்களா. ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் ரிசல்ட் 575யும் 906 அதாவது 6 நம்பர் அப்படியே போட போகிறீங்க ஓகேங்களா. போட்டதில் ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த நம்பரை மட்டும் பாருங்கள். 758 ஸோ 75 57 58 85 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், நம்ம எடுத்த நம்பரில் 58ன்றது சூப்பராக ஏபி போர்டு ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் சிம்பிளாக முடிக்கிறேன். நீங்கள் எதுக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கம்பல்சரி ஒரு வின்னிங் வந்திருக்கு இந்த பேட்டர்னில். இந்த ரூட் பேட்டர்னில் இதெல்லாமே ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரூட் பேட்டர்ன்றது நாளைக்கு வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. 944 906 இந்த ரிசல்ட்லேருந்து ரூட் பேட்டர்ன் போட்டோம். 944 ஃப்ரெண்ட்ஸ் ரூட் போட்டு ஃபஸ்ட்டு 6 நம்பர் அப்படியே போட்டிங்கன்னா ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற 972 ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. 972 ஏபிபிசிஎஸ்சி பிரிச்சோன்னா 97 79 72 27. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 செட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வகுத்தல் பேட்டர்னில் பார்த்தோம் ஏபிபிசிஎஸ்சி நம்பர், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸோ 4 செட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பம் நம்பர் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் கொடுக்குறேன். ஓகே, கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆல்போர்டுக்கு 7ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர்ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆல்போர்ட் நம்ம 2 டிஜிட்டல் வந்து பேட்டர்னில் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ 3 டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா 972 பாக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. பாக்ஸுக்கு வந்து 972 இந்த ஒரு நம்பர் வந்து பாக்ஸு போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ பாக்ஸ் மிஸ்ஸிங்கும் ஆகலாம். அதாவது 472 9க்கு பவர் எடுத்தால் 4 ஓகேங்களா. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சு பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு 239 ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 758 972 வந்து பாக்ஸுக்கு போட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகேங்களா. 978 ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 712 ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 செட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்ல கெஸ்ஸிங்கோட பார்க்கலாம்.